குருவே துணை. வணக்கம். இன்றைய இசை இலக்கணம். சக்கரக் குறியீடு. சக்கரக் குறியீடை பூதசங்கை என்றும் கூறலாம். பூதசங்கை 12 சக்கரங்கள். 72 மேலகர்த்தாவில் உள்ள 12 சக்கரங்களை குறிப்பதற்கான குறியீடு சக்கர குறியீடு ஆகும். முதலாவது சக்கரம் இந்து, இரண்டாவது சக்கரம் நேத்ர, மூன்றாவது சக்கரம் அக்னி, நான்காவது சக்கரம் வேத, ஐந்தாவது சக்கரம் பான, ஆறாவது சக்கரம் ருது, ஏழாவது சக்கரம் ரிஷி, எட்டாவது சக்கரம் வசு, ஒன்பதாவது சக்கரம் பிரம்ம, பத்தாவது சக்கரம் திசி, 11வது சக்கரம் ருத்ர, 12வது சக்கரம் ஆதித்ய. இதுவே 12 சக்கரங்களின் குறியீடு. அந்த 12 சக்கரங்களின் குறியீடு சக்கரங்களின் பெயர்களும் அதற்கான காரணங்களையும் காணலாம். முதலாவது சக்கரம், அதாவது முதலில் உள்ள 6 ராகம் உள்ள சக்கரத்தை இந்து என்று அழைக்கிறோம். இந்து என்பது சந்திரனை குறிக்கும். முதல் சக்கரத்திற்கு உலகிலேயே அழியாத நிலையாக உள்ள சந்திரனின் பெயர்களில் ஒன்றான இந்து என பெயரிடப்பட்டது. பூமிக்கு ஒரே சந்திரன் இருப்பதால் இந்து என பெயரிடப்பட்டது. நேத்ர. நேத்ர என்பது கண்களை குறிக்கும். உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் 2 கண்கள் இருப்பதால் 2வது சக்கரத்திற்கு நேத்ர என்ற பெயரிடப்பட்டது. மூன்றாவது சக்கரம் அக்னி. தட்சிணம், ஆகவனீயம், காகர்பத்தியம். நெருப்பிற்கு இந்த 3 வித குணமும் 3 வித நிறமும் 3 வித ஜுவாலையும் இருப்பதால் 3வது சக்கரத்திற்கு அக்னி என பெயரிடப்பட்டது. 4வது சக்கரம் வேதம். ரிக், யசுர், சாம, அதர்வன என்ற 4 வேதங்களும் உலகத்தை நெறிப்படுத்த இருப்பதால் 4வது சக்கரத்திற்கு வேதம் என பெயரிடப்பட்டது. 5வது சக்கரம் பான. உயிரினங்களுக்கு 5 புலன்கள் இருப்பதால் இந்த 5 புலன்களுக்கும் காதல் உணர்வினால் ஒரே நேரத்தில் இன்பம் கிடைப்பதால் அந்த இன்பத்திற்கு அடையாளமாக உள்ள மன்மதனின் 5 வகை மலர் அம்புகளால் உருவாக்கப்பட்டது. அதனால் இது பான சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. 5 வகை மலர்கள் தாமரை, மாம்பூ, அசோகு, முல்லைப்பூ, நிலோத்தம்பழம். 6வது சக்கரம் ருது. வசந்த ருது, கிரீஸ்ம ருது, வர்ஷ ருது, சரஸ் ருது, ஹேமந்த ருது, சிசிர் ருது என ஒரு ஆண்டிற்கு 6 பருவங்கள் உள்ளதால் 6வது சக்கரத்திற்கு ருது என பெயரிடப்பட்டது. ருது என்பது பருவம் என்று பொருள். 7வது சக்கரம் ரிஷி. அத்ரி, பிரிது, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காஷ்யபர், ஆங்கீரஷர் என்ற சப்த ரிஷிகளில் சப்த ஸ்வரங்களை கண்டுபிடித்த ரிஷிகளை குறிக்கும் வகையில் 7வது ஸ்வரத்திற்கு ரிஷி என்று பெயரிடப்பட்டுள்ளது. 8வது சக்கரம் வசு. ஆபன், அஷ்டதிக் பாலகர்களான ஆபன், துருவன், சோமன், தரன், அனிலன், அனலன், பிரத்யுக்ஷன், பிரபாஷன் என்ற அஷ்டதிக் பாலகர்கள் நினைவாக 8 திசை அதிபர்களையும் குறிப்பதால் 8வது சக்கரத்திற்கு வசு என பெயரிடப்பட்டது. 9வது சக்கரமான நவபிரம்மா, அதாவது ஆங்கீரச முனிவர், அத்திரி, காஷ்யப, புலஸ்திய, புலக, பிதுகு, மரீச்சி, வசிஷ்ட, தட்சிண படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மா என்பது 9 அம்சங்களுடன் விளங்குவதால் 9வது சக்கரம் என்று நவபிரம்மா என்றும் இதற்கு பெயரிடப்பட்டது. 10வது சக்கரமான திசி. கிழக்கு, தென்கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு,
தெற்கு, தென்மேற்கு, ஆகாயம், பூமி. திசைகள் மொத்தம் 10 இருப்பதால் இந்த சக்கரத்திற்கு திசி என பெயரிடப்பட்டது. ருத்ர என்பது சிவபெருமானின் 11 வகை குணங்களை குறிக்கும் வகையில் 11 ருத்ர வடிவம் பூண்டுள்ளார். இதை ஏகதச ருத்ரர்கள் என அழைக்கிறோம். எனவே 11வது சக்கரத்திற்கு ருத்ர என பெயரிடப்பட்டுள்ளது. அதாவது 11 வடிவங்கள், சிவபெருமானின் 11 ருத்ர வடிவங்கள். அஜ, ஏகபாத, அகிர்புத்தினி, துவச, ருத்ர, ஹர, ஷம்பு, திரையம்பக, அபராஜித, ஈசான, திரிபுவன என்ற 11 ருத்ர வடிவம். 12வது சக்கரமான ஆதித்யா. துவாதச ஆதித்யர்கள். சூரியனுக்கு 12 அம்சங்கள் உள்ளன. ஒரு ஆண்டில் 12 ராசிகளிலும் சூரியன் சஞ்சரிக்கிறார். எனவே இது சூரியனின் பெயரான ஆதித்யா என பெயரிடப்பட்டது. 12 பெயர்கள் சூரியனுக்கான 12: மித்ர, ரவி, சூரிய, பானு, கக, பூஷ, கிரண்யக, மரீச்சி, ஆதித்ய, சவித்ர, அர்கக, பாஸ்கர. இவையே 12 சக்கரங்களுக்கான பெயர்களும் காரணங்களும் ஆகும். நன்றி.